51வது பிரதேசம் திருக்குறுங்குடி. எங்கனையோ அதனைகாள் என்னை முன்பதனே நன்றோல திருக்குறுங்குடி நம்பியையால் கண்டபின் சன்னியோடும் மேனியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது நெஞ்சமே ரமாள். அந்த பெருமாளுடைய ரூப லாவண்யம், வைஷ்ணவ நம்பி, அதை நம்பி 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 அவரை நம்பலாம். அவ்வளவு நம்பி மலையிலே நம்பின்னு கருத்து அவர் கட்டாயம் போய் சிரிச்சுப்பாங்க. ஆழ்வாய்க்கிட்ட கிழவொழி இளமை கிழவன் முன்னாள் கொஞ்சம் கங்கா இருக்கும்போதே போயிட்டு வந்துருக்கோம். அங்க ஜீப்பு ஒண்ணு இருக்கும், 50 வருஷமா சர்வீஸே பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு சட்டம் இருக்கும். நம்ம வண்டியெல்லாம் பர்ஃபெக்டா அப்படி இவ்வளவு இன்ஜின் அவ்வளவு இன்ஜின் ஆக்கும், எம்ஜி ஆக்கும், ஜீப் ஆக்கும், அதெல்லாம் போனா மாட்டிடுவோம். அவன் வண்டி 50 வருஷமா சர்வீஸே பண்ணிக்க மாட்டான், ஜாகவே சொல்லிடுவோம். அது எப்படி அந்த வண்டி இருக்கிற மாதிரி எப்படி பாதையெல்லாம் இருக்கவே இருக்காது. நீங்க போற வழிதான் பாதை, பாதையில வண்டி போகாது. நீங்க போற வழிதான் பாதை. பெரிய பெரிய பாதை இப்படியே சுற்றி போனோம். மலையிலே நம்பி பெருமாளுக்கு கீழே இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப அழகான ஆர்கிடெக்சர். நாயக்கா, விஜயநகரா, பாண்டியா, அவ்வளவு போய் ஆர்கிடெக்சர். சித்திரகோபுரம்னு நம்ம ஒண்ணு உண்டு, ரொம்ப அழகான கோபுரம். அதுல பல புராண இதிகாசங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் அங்க இருக்கும். பெருமாளுக்கு நின்று நம்பி சுந்தர பரிபூர்ணன், தாயாருக்கு குறுங்குடி வள்ளி என்று பெயர். ஆச்சாரிய ஹிருதயத்திலே அழிமலவாழ பெருமாள் நாயனார் இருக்கிற வைஷ்ணவ வாமனத்தில் நிறைந்த நீலமேனியின் ருச்சிஜனக விபவலாவண்ணி பூர்ணம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை. இந்த பெருமாளை பற்றி திருமங்கையாழ்வார் 4-5 விதிநேசம் சேர்த்து பாடுறார். உழைப்பதிலே குறுமூடிகளின் முகையை மூகாவுலகம் பிழந்து அப்பா என்ற அழப்பை ஆரம்பை இரண்டமையில வந்தனனை அந்தநர்த்தம் சிந்தையானை விளக்கொழியை மரத்தை கிருத்தங்காவி வெட்டாவி பெருமாளை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயம் பெற்றே வருவதும் அழக்கியை பொய்கூப்பி வழங்கினாலையும் திருவிழந்தாங்கிற பாசனம். அது குறுமுடியில் புரியறிஞர் நம்மாழ்வார் தனியா ஒரு 10 பாடியிருக்க இந்த பெருமாளுக்கு குறுமுடி பெருமாளுக்கு வைஷ்ணவ நம்பி. எப்படி வைஷ்ணவ நம்பியான நம்பி விஷ்ணு தான் வைஷ்ணவ விஷ்ணு பக்தன். இவர் எப்படி வைஷ்ணவ நம்பி? ஏன் ராமானுஜர்ல போகும்போது பெருமாள் யோகதசி ராமானுஜரை பார்த்து கேட்டாராம், உங்க பின்னாடி இவ்வளவு பேர் வராங்க, பாக்குறவாட ராமானுஜதாசன் சொல்றாங்க. நான் கிருஷ்ணதாஸ் இருக்கும்போது அர்ஜுனனே இங்கே சரணாதிபதி. பெருமாள் நினைக்கிட்டு பகவத்கீதை சொன்னா சர்வதர்மான் பரித்தேஜம் ஆமேகம் சரணாதி பண்ணினார். அர்ஜுனன் என்ன கேட்டுட்டு யுத்த மாட்டேங்க சரணாதி பண்ணதாக இல்லை. பெருமாளே நினைக்கிட்டு சரணாதி பண்ணுன்னு சொன்ன போது சரணாதி செய்யவில்லை அர்ஜுனன். ஆனா பெருமாள் ராமானுஜரை பார்த்து கேட்டார், நீ எப்படி திருத்தி? அப்போ பெருமாள் ராமானுஜர் பெருமாளை பார்த்து சொன்னாரா, நீ கேட்கும் தோரணையில் கேட்டால் நாம் சொல்லுவோம். அப்ப பெருமாள் ராமானுஜருக்கு அடங்கி ஒடுங்கி சிஷ்யரால் கேட்டாராம். ராமானுஜருக்கு சிஷ்யனாயிட்டார், விஷ்ணு பக்தருக்கு சிஷ்யனாயிட்டார், வைஷ்ணவன் ஆயிட்டார். அதனால வைஷ்ணவ நம்பி என்கிற பெயரோட பெருமாள் கேட்டார். இன்னைக்கும் கர்ப்பகருக்கு ஒரு சின்ன ஆசனம் போட்டிருப்பார் ராமானுஜருக்கு. ராமானுஜர் அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்து இவருக்கு உபதேசம் பண்ணதாக சரித்திரம். அடுத்தது ரொம்ப அழகான ஒரு சரித்திரம். நம்ம ஏகாதசிகள்னு சொல்றோம். ஒரு மாதத்தில் 2 பட்சம், ஒரு பட்சத்துக்கு ஒரு ஏகாதசி வச்சுட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 24 25 26 ஏகாதசிகள். அது அதிக மாசமா இருந்தா கொஞ்சம் ஜாஸ்தியா இவ்வளவு ஏகாதசிகள் விடும். இந்த கார்த்திகை மாசம் வரக்கூடிய ஏகாதசிக்கு கைசீக ஏகாதசி என்று பெயர். அதனுடைய சரித்திரம் ஸ்ரீ வராக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பராசர பட்ட கைசிக புராண வியாக்கியானம் அமைக்க என்னென்ன ஒரு சின்ன சரித்திரம். நம்பாடுவான் ஒருவன், அவன் நம்பாடுவான் நம் பாடக்குலத்தில் தோன்றியவர். அந்த நம்பாடுவான் அந்த மலை மேல ஒரு குறிச்சியில வாழ்ந்தவர். அவருக்கு இந்த பகவான் மீது அத்துணை ஒரு பிரேமை. கையில் வீணையை வைத்துக் கொண்டு நிற்கவரை வருவான். அது ஏகாதசி நாள் வந்தே வருவான். ஏகாதசி நாள் வந்து வரும்போது காட்டில் ஒரு பிரம்ம ரக்ஷஸ் குடிச்சுள்ளது. பிரம்ம ரக்ஷஸ்னா அவர் மாடர்ன் பார்லர்ஸ், இந்த கேன்வாஸ் வச்சுக்குவோம். இந்த நார்த் அமெரிக்கா ரீஜன்ல ஒரு காலத்து பிரைவேட் பீப்புள் தான் தேவை ஹியூமன் ஃபிஷ். நம்ம மாம்சம் ரொம்ப முக்கியமா தெரியல, ஆனா அதெல்லாம் காட்டிப்பா. இப்ப இந்த பிரம்ம ரக்ஷஸ் அந்த குலத்தை சேர்ந்ததா இருக்கும். அப்புறம் அவங்க சாப்பிடுறேன்னு இருக்கு. அப்ப நம்பாடுவான்னு சொன்னா, நான் ஏகாதசி விரதம் உள்ளே நான் பெருமாளை பாடிட்டு வந்துடுவேன், வந்தவுடனே நீங்க சாப்பிடு எப்படி பண்ணுவோம். அதாவது யாருக்கிட்டே நம்ம சொல்லுவோம், வந்தவுடனே எனக்கு சாப்பிடணும் சாப்பிடுறேன். ஆனா இது பிரம்ம ரக்ஷஸ் நம்ப மாட்டேன். இது நீ நாள் சொல்லி 8500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி அப்போ கொடுக்க மாட்டேன். நான் விடப்போகிறேன்.
அப்பா அப்ப ஒரு சத்தியமா வைக்கிறான், நான் ஒருவே திரும்பி வரலைன்னா எனக்கு இந்த பாபம் வரட்டும், எனக்கு இந்த நரக்கம் வரட்டும் அடிக்கின்றே வராக புராணம். அந்த பிரம்மரட்சி சொல்லிடுது, இந்த பாவம் தான் ரொம்ப திதி இதெல்லாம் ரொம்ப சின்னது எல்லாம் பார்க்கணும். கடைசியில 2 ஸ்லோகங்கள் சொல்றான். வாசுதேவம் பரித்யஜ்ய ஏன்யம் தேவமுபாசகே தேஷாம் கதி பிரபத்யேவை யத்யஹம் நாரதை புனः நாராயண மகான்யஸ்து தேவஸ்துல்யம் கரோத்யஹ தஸ்ய பாதேன நித்யேயம் யத்யஹம் நாகமே புனः. எவன் ஒருவன் நாராயணனுக்கு சமம் ஒரு தத்துவம் இருக்குன்னு சொல்றாரோ அவனுக்கு என்ன பாபம் நடக்கம் வருமோ அது என்னை வந்து சேரும், நான் ஒரு இடத்துல வராம போயிட்டேன். இதை விட ஒரு பெரிய பாபமே இல்லை. வாசுதேவ சர்வம் சமஹாத்மாசு துர்லபஹா கீதா வாக்கியத்தை விடுத்த பிரம்மரட்சஸ். பிரம்மரட்சஸ் ரொம்ப படித்த பிரம்மரட்சஸா இருக்கு, குவாலிஃபைட் பிரம்மரட்சஸா இருக்கு. அது ஒரு விஷயம் உபன்யாசம் கேட்டு அதை எடுத்து நீங்க வாங்கி சொல்லிட்டு நீ போயிட்டு வந்து போயிட்டும் வந்தோம்னா அவன் சொன்னா நீங்க சாப்பிடு. சாப்பிடலாம் இல்லை, நான் ஏதோ பாபவசமா இந்த ஜன்மால இருக்கேன், விமோசனத்தை கொடு. ஏதாவது நீ பகவானுக்கு பாடிட்டு ஏதேனும் ஒரு பாட்டோட பலனை எனக்கு கொடு. அப்ப இன்னைக்கு நான் பாடின பாட்டு கைஷீக பண் என்கிற பண்ணில் அமைந்த பாட்டு. கிட்டத்தட்ட இந்த மியூசிகாலஜிஸ்ட் ரொம்ப சங்கீதத்துல ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வித்வான்கள் கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொல்றாங்க, பிராச்சீன காலத்து கைஷீக பண் இன்றைய காலத்து பைரவி என்கின்ற ராகம். அதனால அந்த ராகத்தினுடைய பலனை கொடுத்து இந்த பிரம்மரட்சஸ் மோட்சத்துக்கு போயிட்டு பெருமாள் குறுங்குடிய பெருமானுடைய பக்தன் நம்பாழ்வான் கைசீக பண்பாடு பிரம்மரட்சஸுக்கு மோட்சம் கொடுத்தாரா? கொடுத்த நாள் கைசீக ஏகாதசி. கைசீக்கன்னு சொல்லவே கௌஷீக்கன்னு சொல்லக்கூடாது. பஞ்சாங்கத்தை இருந்தாலும் பஞ்சாங்கமும் தப்பு. பஞ்சாங்கம் தப்பு செய்யுமா? தப்பே செய்யாலும் குற்றமே. அது அது கைசீக ஏகாதசி. அந்த கஷேத்திரமும் இன்னும் இந்த மகேந்திரகிரி இந்த கீழே திருமண செய்தி மழனான கிராமம் அது ஒரு மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ் சங்கமிக்கக்கூடிய இடம். இந்த இடத்துலதான் கொஞ்சம் தள்ளி போனேன்னா அகஸ்திய கூடம்னு ஒரு மலை, சிக்ரீவன் கிருஷ்ணீதா காண்டத்துல சொல்றான். அங்கேயுதான் தாமிரபரணியிலிருந்து உற்பத்தமாகுது. பக்கத்துல ஒரு மலை மகேந்திரகிரி பேர். அதை டால்பி ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஹனுமான் இந்த மலையிலிருந்துதான் புறப்பட்டு சென்றார். அப்படின்னா ஹனுமான் யாருடைய அம்சம்? சிவாம்சம், ருத்ராம்சம். அதனால இந்த கோவில ருத்ரனுக்கு ஒரு சந்நிதி உண்டு. மகேந்திரகிரிநாதர் என்று பேர். பெருமாள் சித்தி பிரதட்சிணமா வர சமயத்துல ஒரு நாள் கேட்பார், சிவபெருமான் எல்லாம் அலிஜன்ஸ் ஒழுங்கா இருக்கா? நித்தியமும் அந்த வெட்டல் சுவாமி கேட்கணும். பக்கத்திலே என்றால் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மகேந்திரகிரிநாதரை பார்த்து கேட்கணும், நீங்க எல்லாம் அலிஜன்ஸ் ஒழுங்கா இருக்கா அப்படின்னா. இந்த கோவிலில் சிவபெருமானும் குடிக்கொண்டுள்ளார். கலக்ஷேத்திர சிதம்பரம் பார்த்தோம், திருக்கோஷ்டியில் சிவபெருமானுடைய சந்நிதி உண்டு. இங்க ஒரு தொண்டை நாடு பார்க்கும்போது ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்குள்ளே ஒரு பெருமாள் இருப்பார். அப்படியே திருக்குறுங்குடி எம்பெருமான் இந்த ஆச்சரியமான திருக்குறுங்குடி கஷேத்திரத்தை சேவித்து